அவளும் அழகுதான், அவளது உள்ளமும் அழகுதான். மாதுரி 5.6 அடி உயரம், கோதுமை நிறம், எடுப்பான மூக்கு, இடுப்புக்கு கீழ் சுருள் சுருளாக தொங்கும் கேசம், விழிகள் இரண்டும் காந்தங்கள், காந்த கண்ணழகி. ரோஸ் கலர் சுடிதாரில் மிகவும் அழகாக தோன்றினாள். குதிகால் செருப்பு அணிந்து கொண்டு டக் டக் என்று ஓட்டமும் நடையுமாக பிளாட்பாரத்தில் நடந்தவள் இன்னும் 15 நிமிடத்திற்குள் ரயில் கிளம்பிடும், அதுக்குள்ள கோச் நம்பர் S7 பிடித்தாக வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டு வேகமாக பரபரப்பாக நடந்தாள். இந்த ட்ரெயின் தான் எவ்வளவு தூரம் நீண்டு இருக்கிறது? S7 பிடிக்க ஒரு ஃபர்லாங் நடக்கணும் போல இருக்கே என்று பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தவளின் குறுக்கே ஒரு வயதான பாட்டி வர அவர் மேல் இடித்து அந்த மூதாட்டி கீழே விழுகத் தெரிந்தாள். ஆனால் அவளோ அந்த மூதாட்டியை தாங்கி பிடித்து கொண்டாள். ஆனால் அவர் கையில் வைத்திருந்த கட்டைப்பையில் இருந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து சிதறி ஓடியது. என்ன பாட்டி இப்படி குறுக்க வந்துட்டீங்க என்றவளிடம், கண்ணு, எனக்கு சரியா கண்ணு புரியல தாயி என்றதும் தனது பாட்டியின் நினைவுக்கு வர, சரி சரி இருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன் என்று சொன்னவள் பிளாட்பாரத்தில் சிதறி கிடந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து கட்டைப்பையில் போட்டு, இந்தாங்க பாட்டி என்று கொடுத்தாள். எனக்கு ட்ரெயினுக்கு நேரமாச்சு என்று சொன்னவளிடம், தாயி, நானும் தான் இந்த ட்ரெயினுக்கு போகணும், என்னோட டிக்கெட்டு இந்த பையில தான் போட்டு வச்சேன், கொஞ்சம் எடுத்து கொடுமா என்று சொல்ல, ஐயோ பாட்டி, பையில் இருந்த எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டேன், அதில் டிக்கெட் ஏதும் இருக்கிற மாதிரி தெரியலையே, கொஞ்சம் இருங்க, மறுபடியும் தேடி பார்க்கிறேன் என்று கட்டைப்பையில் தேடி பார்க்கிறாள். ஆனால் அதில் டிக்கெட் இருந்ததாகவே தெரியவில்லை. எனவே பாட்டியிடம், பாட்டி, டிக்கெட் இதில் இல்லை என்று சொன்னதும், ஐயோ தாயே, நான் எப்படி ஊருக்கு போய் சேர்றது? என் கையில் காசும் இல்லையே, எனக்கு டிக்கெட் கூட எடுக்கிறதுக்கு யாரும் இல்லையே என்று அழத் தொடங்கிவிட்டார். ட்ரெயினும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடும், தாயே, நான் என்ன செய்வேன் என்றார். சரி சரி பாட்டி, அழாதீங்க என்று ஆறுதல் கூறினாள். பாட்டி டிக்கெட்டோ அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் எடுத்தது. டிக்கெட் எடுப்பதற்கு கூட நேரம் இல்லையே, என்ன செய்வது என்று கொஞ்சம் குழம்பி போய்விட்டாள். அதோடு பாட்டிக்கு உதவ அங்கு யாரும் இல்லை. அவரவர் தங்களது கோச் எண்ணை கண்டுபிடித்து ஏற வேண்டும் என்ற பரபரப்பில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். பாட்டியை அப்படியே விட்டு செல்ல அவளுக்கு மனம் வரவில்லை. சரி, என்னோட வாங்க பாட்டி என்று அழைத்து சென்று S7 கோச்சில் ஏறி தனது சீட்டில் மூதாட்டியை அமர வைத்துவிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார்ந்திருந்தவர்களிடம் நடந்தவற்றை எடுத்து கூறி, டிக்கெட் பரிசோதகர் இங்கே வந்தால் நடந்ததை அவரிடம் சொல்லி இவருக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கேட்டவுடன் அவர்களும் பாட்டிக்கு உதவுவதாக சொன்னார்கள். பாட்டி மாதுரியை பார்த்து, அம்மா தாயி, வயசுல நீ சின்ன புள்ள, இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சிருக்க, உனக்கு கோடி கும்பிடுமா என்று கூப்பிய கைகளை எடுத்துவிட்டு, பாட்டி, நான் தான் உங்களை கும்பிடணும், நீங்கள் என்னை கும்பிடக்கூடாது என்று மாதுரி சொல்ல, நீ யாரு பெற்ற பிள்ளையோ எனக்கு தெரியாதுமா, ஆனால் நீ நல்லா இருக்கணும், உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா தான் இருப்ப என்ற பாட்டியிடம் வரேன் பாட்டி என்று சொல்லிவிட்டு ரயிலை விட்டு இறங்கினாள். ரயில் அவள் இறங்கும் வரை காத்திருந்து 10 நிமிடங்கள் தாமதமாக கிளம்பியதுதான் இங்கே விந்தை. உதவுபவர்களுக்கு உதவ இயற்கையும் சலித்ததல்ல என்பது இங்கு நிரூபணம் ஆனது. மாதுரி வேகமாக ஓடிச்சென்று டிக்கெட் கவுண்டரில் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் செய்ய ஒரு டிக்கெட் எடுத்துக்கொண்டு அடுத்த ட்ரெயினுக்காக காத்து கொண்டிருந்தாள். அவளும் அழகு, அவளது உள்ளமும் அழகுதான். நேர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள். இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிற சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.